அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 முக்கோணவியல் பாடத்தலைப்பில் பயிற்சி 6.2 முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 1, பின்வரும் சமன்பாடுகளை சரிபார்க்க. ஒரு 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு சைன் ஸ்கொயர்டு 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு 60 டிகிரி சமம் 1. இரண்டாவது கணக்கு 1 + tan ஸ்கொயர்ட் 30 டிகிரி சமம் சீக்கன் ஸ்கொயர்ட் 30 டிகிரி. மூன்றாவது கணக்கு காஸ் 90 டிகிரி சமம் 1 - 2 சைன் ஸ்கொயர்ட் 45 டிகிரி சமம் 2 காஸ் ஸ்கொயர்ட் 45 டிகிரி -1. நான்காவது கணக்கு சைன் 30 டிகிரி இன்ட்டு காஸ் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் 30 டிகிரி இன்ட்டு சைன் 60 டிகிரி சமம் சைன் 90 டிகிரி. இந்த கணக்கு செய்யணும்னா கண்டிப்பாக முக்கோணவியல் விகிதங்களின் மதிப்புகளுக்கான அட்டவணை தெரிஞ்சிருக்கணும். ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். முக்கோணவியல் விகிதங்கள் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா எடுத்துக்கலாம். கோணங்களின் மதிப்பு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. 0, கால், அரை, முக்கால், முழுசு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா சைன் தீட்டாவுடைய வேல்யூ கிடைக்கும். 0 1/2, 1/√2, √3/2 1. இதை ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுனா காஸ் தீட்டாவுடைய வேல்யூ கிடைக்கும். 0 1/2, 1/√2, √3/2 1. டேன் தீட்டா அப்படிங்கிறது சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. 0 1/√3, 1 √3 வரையறுக்கப்படவில்லை. எல்லா கணக்குமே நம்ம சரியா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். முதல் கணக்கு சைன் ஸ்கொயர்டு 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு 60 டிகிரி சமம் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சைன் 60 டிகிரி அதனுடைய வேல்யூ √3/2. இங்கே ஸ்கொயர் கொடுத்ததுனால நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் காஸ் 60 டிகிரி, காஸ் 60 டிகிரி பாருங்கள் 1/2. ஸோ 1/2 ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. சமம் 1 வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஒரு பின்னத்தை ஸ்கொயர் பண்ணும்போது தொகுதி பகுதி இரண்டையும் ஸ்கொயர் பண்ணணும்னு தான் அர்த்தம். √3 ஸ்கொயர், இப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ 3/2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. 1 ஸ்கொயர் 1 தான், 2 ஸ்கொயர் 4. இப்போ பாருங்கள் பகுதி சமமாக இருக்குது, தொகுதிகளை ஆட் பண்ணிக்க முடியும். 4 3 + 1 சமம் 4/4, தேர்ஃபோர் 1. ஆகவே சைன் ஸ்கொயர்டு 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு 60 டிகிரி சமம் 1 என நிறுவப்பட்டது. அடுத்தது இரண்டாவது கேள்வி. 1 + tan ஸ்கொயர்டு 30 டிகிரி சமம் சீக்கன் ஸ்கொயர்டு 30 டிகிரி. 1 + tan 30 டிகிரி அதனுடைய வேல்யூ 1/√3. இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். சமம் சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி. காஸ் தீட்டாவுடைய தலைகீழி தான் சீக்கன் தீட்டா. இப்போ காஸ் 30 டிகிரி அதனுடைய தலைகீழி நம்ம போட்டுக்கலாம். 2/√3 அப்படின்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். 1 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1/3 அப்படின்னு கிடைக்கும். சமம் இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4/3 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகி 3 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்து தான் கூட்ட முடியும். எல்சிஎம் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 3 3, 3 + 1 சமம் 4/3. 3 + 1 சமம் 4 தான். இப்போ 4/3 சமம் 4/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆகவே இருபுறமும் சமம் அப்படின்னு நிறுவப்பட்டது. மூன்றாவது கணக்கு காஸ் 90 டிகிரி சமம் 1 - 2 சைன் ஸ்கொயர் 45 டிகிரி சமம் 2 காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி -1. காஸ் 90 டிகிரி அதனுடைய வேல்யூ 0. ஆகவே இது ரெண்டும் 0 அப்படிங்கிறத நிரூபிக்கணும். 1 - 2 ×
சைன் 45 டிகிரி எவ்வளோ? 1/√2. இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். சமம் 2 இன்ட்டு காஸ் 45 டிகிரி, சேம் அதே தான், 1/√2 ஹோல் ஸ்கொயர் -1. 0 சமம் பாருங்கள், இங்கே 1 -2 இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம், 1/2 அப்படின்னு கிடைக்கும். சமம் 2 இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டால் 1/2 தான் கிடைக்கும், -1. 2ஐ 2ஆல் வகுத்துக்கலாம், 1 தான் இருக்கும். இங்கேயும் 2ஐ 2ஆல் வகுத்துக்கலாம், 1 தான் கிடைக்கும். therefore 0 சமம் 1 - 1 சமம் 1 - 1ன்னு கிடைக்கும். ஸோ எல்லாமே 0 தான். ஆகவே சமம் அப்படின்னு நிறுவப்பட்டது. அடுத்தது 4வது கணக்கே கேள்வி எழுதிக்கிட்டோம். சைன் 30 டிகிரி இன்ட்டு காஸ் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் 30 டிகிரி இன்ட்டு சைன் 60 டிகிரி சமம் சைன் 90 டிகிரி அப்படிங்கிறத நிறுவனம். சைன் 30 டிகிரி எவ்வளோ? 1/2. 1/2 இன்ட்டு இது பெருக்கல் இருக்கிறத அர்த்தம். காஸ் 60 டிகிரி, காஸ் 60 டிகிரியும் 1/2 தான். ப்ளஸ் காஸ் 30 டிகிரி √3/2 சைன் 60 டிகிரி, இதுவும் அதே தான், √3/2 சமம் சைன் 90 டிகிரி அப்படி நிரூபிக்கணும். சைன் 90 டிகிரி அப்படிங்கிறது 1. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். பின்னங்களின் பெருக்களின் போது தொகுதியும் பெருக்கிக்கணும், பகுதியும் பெருக்கிக்கணும். இப்போ 1 1 1/2 4 ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும், 3/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது 1 நிரூபிக்கணும். எல்சிஎம் பகுதி சமமாக இருக்குது, 4ன்னு எடுத்துக்க முடியும். 1 + 3 சமம் 1. இப்போ 4/4ன்னு கிடைக்கும். 4/4 அப்படிங்கிறது 1 தான். ஆகவே இது இரண்டும் சமம் என நிறுவப்பட்டது. பயிற்சி 6.2 2வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.